இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னா ஒரு ஆணுக்கு அது எப்படி தெரியுமா புரியும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுல இருந்து நான் நிம்மதியா இல்ல, உன்னாலதான் நான் நிம்மதியா இல்ல அப்படிலாம் தெரியும். ஆண் உற்சாகமா இருந்தா மிகைப்படுத்தி பேசுவான், பெண்கள் டென்ஷனா இருந்தா மிகைப்படுத்தி பேசுவாங்க. உங்களை கட்டிக்கிட்டதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சிடக்கூடாது? வாழ்நாள் முழுக்க அவன் நிம்மதியா இல்லைன்னு புரிஞ்சுக்க கூடாது. இப்ப அட் பிரசன்ட் அவங்க ஏதோ அன்ஹாப்பியா இருக்காங்க, அத கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பெண்கள் பேசும்போது அதுல ஒரு கோரிக்கை எப்போதுமே இருக்கும். அந்த மறைந்திருக்கும் கோரிக்கையை டீகோட் பண்ணணும். வீட்லயே அடைஞ்சு கிடக்கேங்கறாங்க. ஆணுக்கு எப்படி புரியுது? வாழ்நாளெல்லாம் வெளியில கூட்டிட்டு போறேன் என்ன குறை சொல்றாளே அப்படின்னு புரியுது. பெண்கள் சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த நேரத்து உணர்வு, அத கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாங்க, அதுல ஒரு மறைமுக கோரிக்கை இருக்கு. இப்ப அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் வீட்டுல அடபட்டு கிடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன், என்ன எங்கேயாவது கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்களேன் அப்படிங்கறத தான் அவங்க இப்படி சொல்றாங்க. நான் சொல்லிட்டேன் இல்லையா, அவங்களுக்கு கண்டுபிடி பார்க்கலாங்கிற விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அதை கண்டுபிடிக்கிறவன் தாங்க காதல் மன்னன்.